நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், உங்களை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சார்? ஆமா, சாரி சார். நான் வேணா போயிட்டு அப்புறமா வரவா சார்? அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன சொல்லு. இல்லை சார், நான் வேணா அப்புறமா வரேன் சார். வேலை செஞ்சிருந்தோம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வேலையை பாருங்கன்னா என்ன அர்த்தம்? சாரி சார். ஓ, சாரிலாம் வேணாம், வந்த விஷயத்த சொல்லு. இல்லை சார், கம்பெனியோட நிலைமை சரியில்லாதப்போ அதை சரி பண்ண வேண்டிய கோர் டீம்னு நீங்கள் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க. அந்த உரிமையில தான் சார் நான் இதெல்லாம் கேட்குறேன். என்ன? இல்லை சார், ஆஃபீஸில் நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ண போகிறதா. ஆ? இல்லை சார், நிறைய பேர் பேப்பர் போட்டாங்க சார். சரி, அதுக்கு என்ன? இல்லை சார், அதான். இது ஒரு கஷ்டமான டிராவல். கூட வர ஒவ்வொருத்தனையும் மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்க முடியாது. முன்னாடி போறவனை நம்பி பின்னாடி வரவன் வந்தாதான் ஊர் போய் சேர முடியும். நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்க போறோம்னு சந்தேகப்பட்டா அது சரியா வராது. சார், எங்களுக்கு உங்கள் மேலே எந்த டவுட்டும் இல்லை சார். அப்புறம் என்ன? இல்லை சார், நீங்கள் வேலையை ரிசைன் பண்ண போகிறதா. சாரி சார். என்ன தைரியம் இருந்தா எவனோ ரோட்ல போறோம் சொன்னதை கேட்டு வந்து ஒரு கண்ட்ரி ஹெட் அப்படியான்னு கேட்பேன். சார். இதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன ஆக போகுது? இல்லை சார், உங்களை நம்பாமல் வேலையை விட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு சங்கடமாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் போனால் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு நாங்கள் சில பேர் தயாராக இருக்கோம். அதை சொல்லலாம் தான் வந்தேன். எனக்கு நீ ஆதரவு தரியா? இல்லை சார், ராமருக்கு அணிலாக இருப்பேன்னு சொல்ல வந்தேன் சார். இங்க பார், முதல்ல இப்படி சென்டிமெண்டா பேசுறதை நிறுத்து. இப்படி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிடும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை நான் மனசார அப்ரோச் பண்ணுவேன். அதுவே எனக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை நான் அறிவால தான் அப்ரோச் பண்ணுவேன். அதுல உணர்ச்சி வசப்படலாம் ஒன்றும் இல்லை. அறிவுபூர்வமான சொல்யூஷன் என்னன்னு மட்டும்தான் பார்ப்பேன். டார்கெட் ப்ராஜெக்ட் என்னால தான் இந்த கம்பெனி கிடைக்காம போச்சுன்றது இங்க வேலை செய்யற பல பேரோட உணர்வு. ஆனா அது இல்லைன்றதுதான் உண்மை. உணர்வுக்கும் உண்மைக்கும் நடுவில் நான் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால தான் இந்த குழப்பம். எஸ் சார். ஆனா இதுல முக்கியமான பிரச்சனை, எனக்கு எதிராக இருக்கிற இந்த உணர்வுகளை சில பேர் பயன்படுத்திக்க பாக்குறாங்க. அதைத்தான் நான் கவனமா பார்த்துட்டு இருக்கேன். ஆத்தி, சார் சரியான ராஜதந்திரி தான். இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல குப்பை கொட்ட முடியுமா சார்? இதை பார், நேர்மையா இருந்து உண்மையை பேசி உன் கடமையை செய்யறவனா இருந்தா பெருசா இந்த தந்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் சார். இந்த வேலையை விட்டு போறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனா என்னை நம்பி என்னோட வார்த்தைகளுக்காக சம்பளமே வாங்காம இத்தனை நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த டீம் மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்கு. அதை தப்பான ஆளுங்கிட்ட ஒப்படைச்சு போறோங்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஒன்னா கூடணும். அந்த நோக்கம் நிறைவேறாமலே இந்த ஆபீஸ் விட்டு போகணுமா தான் யோசனையா இருக்கு. இந்த வேலை இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற கம்பெனி பொறுத்த வரைக்கும் பெரிய சுமை. ஆனா அது சந்தோஷமா நான் செஞ்சுட்டு இருக்கிறது காரணம் இந்த டீம் தான். இப்ப சார் என்ன சொல்ல வராரு? போறாரா இல்லையா? இன்னுமா உனக்கு புரியல? சார், ஐயோ, நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் வெளியில கேட்க ஆரம்பிச்சிச்சா? இன்னுமா உனக்கு புரியல? சார், என்ன சார் புரியலன்னு கேக்குறீங்களா? நான் வேலையை ரிசைன் பண்ணணும்னு யோசிக்கிறேனா இல்ல கண்டினியூ பண்ணணும்னு யோசிக்கிறேனா? எஸ் சார். சாரி, நோ சார். இந்த நிறுவனத்துக்கும் என்னோட டீமுக்கும் எது சரின்னு தான் நான் யோசிக்கிறேன். அது நான் போறதுதான்னா யோசிக்காம போயிடுவேன். புரியுது சார். அதே மாதிரி தான் நான் வேலையை விட்டு போறது ஒரு அநியாயத்துக்கு பலியான மாதிரி ஆயிடக்கூடாது. அப்புறம் அதை பார்க்கறவங்களுக்கும் நேர்மையா இருந்தா இப்படிதான் ஆகுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளோட தோல்வியோ வெற்றியோ 4 பேருக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப சொல்லு, நான் போற மூட்ல இருக்கேனா இல்லையா? நீங்க வேலையை ரிசைன் பண்ண மாட்டீங்க சார். மற்றவங்கள தான் சார் நீங்க வேலையை விட்டு அனுப்புவீங்க. சரி, வேற என்ன? தேங்க்யூ சார். சில சமயத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு மத்தவங்க கேட்கறப்பதான் நமக்கே ஒரு கிளாரிட்டி வருது.